लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दतितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு கேளார் ஆளும் இளந்துலுமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலைமே ஆறாமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2433வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே வரக்கூடிய 8ஆம் திருமொழியினுடைய 8ஆம் திருமொழியினுடைய 8வது பாசுரம். இந்த பாசுரம் 982வது பெரிய திருமொழி பாசுரம். கிருஷ்ணாவதாரத்தை 64 பாசுரங்களாக பாடியிருக்கிறார் ஆழ்வார். அதிலே இந்த 64 பாசுரங்களிலே இதுவும் ஒன்று. ஒரு ஆய்ச்சியானவள் ஊடலோடு கண்ணனை பார்த்து பேசுவதான பாசுரங்கள் இந்த பாசுரங்கள். இதில் இது 8வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசோகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோள் தூயோன் சுரமான பேர் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரதமே பஞ்சு கடல் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்திருளும் கையால் அடியேன் வினையை துணித்துள்ள வேணும் துணிந்து புக்கு ஆடு அரவம் பிடித்தாட்டும் புனிதீர் இக்காலங்கள் யாமுமக்கு ஏதொன்றும் அல்லோம் தக்கார் பல தேவிமார் சால உடையீர் எமக்கே இது என்னோ. புக்கு ஆடு அரவம் பிடித்து எங்கோ இருக்கக்கூடிய தீவு, ஒரு தீவு. அந்த தீவிலே கருடனால் பாதிக்கப்பட்டான் காளிங்கன். அந்த தீவிலிருந்து இங்கே தப்பி வந்தான். வாழ வந்த இடம்தான் கோகுலம், நந்தகோகுலம். வாழ வந்த இடத்திலே தனக்கு வாழ்வளித்தவர்களுக்கு துன்பம் தராமல் அவரோடு நல்லபடியே பழகாமல் தான் வாழ வந்த இடத்தை தனதிடமாக்கி கொண்டு அங்கு இருப்பவர்களுக்கு தொல்லை கொடுக்க தொடங்கினான் அந்த காளிங்கன். அப்படி தான் புகுந்து இருந்த குளத்தினாலேயே விஷத்தை பரப்பி அருகிலே யாரும் வரவிடாது செய்த அந்த துஷ்டனான காளிங்கனான பாம்பின் மீது குதித்து அவனுடைய தலையின் மீது நின்று ஆடி அவனுடைய கொட்டத்தை அடக்கிய பரிசுத்தரே, பரிசுத்தமானவரே, நாங்கள் இப்போது உனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. பன்மையிலேயே பேசுகிறாள். ஒரு ஆட்சி தான் பேசினாலும் கூட இங்கே பன்மையில் எல்லா ஆட்சிகளும் பேசுவதாகத்தான் இங்கே பொருள்படுகிறது. யாம் என்றால் பன்மையிலே பேசுகிறாள். நாங்கள் உனக்கு ஒரு சரக்காக கூட காக்கலை. நீ எங்களை இப்போ ஒரு பொருளாகவே பதிக்கலை. உனக்கு தகுதி இருப்பதாக நாங்கள் நினைக்கவும் இல்லை. எங்களை உனக்கு ஏற்கனவே தகுதி இருக்கக்கூடிய மகிழ்ச்சிமார்கள் எக்கச்சக்க பேர் இருக்கிறதுனால நீ எங்களை ஒரு புறம் தள்ளி விட்டாய். இது என்ன கஷ்டகாலம், இப்போது எதற்கு இங்கே வந்தீர் என்று தாமதமாக சொல்லாமல் கொள்ளாமல் போய்விட்டு திரும்பி வருகிறான் அவன். அவனை நிற்க வச்சு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். மண்ணு நரகம் தன்னை சூழ் போய் வளர்ந்து எரிந்து கன்னி மகளிர் தம்மை கவர்ந்த கடல் வண்ணர் அல்லீரோ அப்படின்னு பல தேவிமார்கள் இருக்கக்கூடிய உனக்கு நாங்கள்லாம் ஒரு பொருட்டோ? நீ துவாரகையினுடைய அதிபதியாக இருக்கிறாய், அரசனாக இருக்கிறாய். உனக்கு எக்கச்சக்க மனைவிமார்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது இங்கே நாங்கள் உனக்கு தேவைப்படவில்லை. எதற்காக இப்போது நீர் வந்தீர் என்று ஊடலோடு பேசுகிறாள் அந்த ஆட்சி. இங்கே எக்கே என்கிற
வார்த்தை இது என்ன கஷ்டகாலம் என்கிற பொருளை தரக்கூடிய புதிய சொல்லாட்சியை ஆழ்வார் ஆளுகிறார். புனிதா என்று சொல்லுகிறார். ஏன் புனிதன் என்றால், கொட்டமடித்துக் கொண்டிருந்த காளிங்கனுடைய தலை மீது குதித்து ஆடி அவனை கொல்லாமல் அவனுக்கு வாழ்வு தந்தான். மீண்டும் அவனுடைய இருப்பிடத்திற்கே செல்லுமாறு பணித்தான் அவன் தேவிமாரோடு. அதனால் பரிசுத்தமானவன், பணிந்தவர்களை ஏற்றுக்கொண்டவன் என்று பொருள் கொள்ளலாம். இப்போது ஏன் தாமதமாக வருகிறாய் என்றால், உனக்கு பல தேவிமார்கள் இருக்கிறார்கள், நீயோ அரசனாக இருக்கிறாய், துவாரகாபுரியுடைய அரசன், உனக்கு பல தேவிமார்கள் உண்டு, எங்களை நீ இப்போது பொருட்டாக நினைப்பாயா? ஆனாலும் இங்கே திருட்டுத்தனமாக வந்தது எதனால் எனக்கு புரியவில்லை என்று ஓடுகிறாள் அந்த ஆய்ச்சி. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். புக்கு ஆடு அரவம் பிடித்தாட்டும் புனிதீர் இக்காலங்கள் யாமும் எமக்கே ஒன்றுமல்லோம் தக்கார் பலர்தேவி தேவிமார் சால உடையீர் எக்கே இது என்னோ காயேன வாச்சா மனசேந்திரீர்வா அப்தியாத்னாவா பிரகதேசுவாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமும் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.